Hello everyone, welcome to the first episode of Enthu Talks. நான் உங்க ஹோஸ்ட் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு, மிஸ்டர் மூர்த்தி கனகராஜ் சார், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் Enthu Tech. வெல்கம் டு த ஷோ சார். Thank you, Jayashree. Thank you. And first of all, I would like to thank Marcom team, Adit and you for the excellent setup. And நம்ம Enthu Tech உடைய first podcast seriesல ஒரு first guest-ஆ என்னைய introduce பண்றீங்க. I am so happy for that. சார், என்தோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் ஜர்னியை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். கண்டிப்பா. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிப்பிக்கலாக வந்து ஸோ நான் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து we all come from பவானி, பிளேஸ் ஃப்ரம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ நாங்கள் எப்படி எங்களுடைய பர்சனல் ஜர்னி பற்றி ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணோம்னா, ஸோ நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் ஆல்சோ. ஸோ அப்பா வந்து ஒரு டெய்லராக இருந்தாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. ஸோ எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, சண்முகம் கனகராஜ். ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர் அண்ட் மென்டர் டு மீ. அண்ட் எங்களுடைய ஸ்கூலிங் எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 2 பேர் இருந்தாங்க. ஸோ அதாவது யாருக்குமே வந்து எங்களுடைய ஃபேமிலியில் இவங்க படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்கள் பிரதர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் அவார்டு வாங்கும்போது தான், அதுக்கப்புறம் தான் அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் படிப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் க்ரோ ஆனார், நானும் க்ரோ ஆனேன். ஸோ இஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அதுக்கப்புறம் 2வது நான் இன்ஜினியரிங் படித்தேன் நான். ஸோ பிறகு அப்பாவுடைய கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட்டுமே, ஃபேமிலியோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து எங்கள் 2 பேர்த்த படிக்க வைக்கிறதுலேயே முழுசாக இருந்துச்சு. ஸோ அவர் படித்தார், அவர் வேலைக்கு போனார். அதுக்கப்புறம் நான் படித்தேன், நான் வேலைக்கு போனேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு எஜுகேஷன் லெவலுக்கும் என்ட்ரி ஆகிற ஒரு ஸ்கோப் எங்களுக்கு கிடச்சி நாங்கள் வெளியே வந்திருக்கோம். ஸோ அதற்கு பிறகு எங்களுடைய லைஃப் ஜேர்னி வேறு வேறு இடங்களை கடந்து இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான். சார், இட்ஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங் சார். ஸோ Enthu Techோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆக்சுவலி. இந்த பாட்காஸ்டுடைய ஒரு முக்கியமான கொஸ்டினை நான் பார்க்குறேன் நான். ஸோ Enthu Tech அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஆரிஜின் வந்து என்து தான். ஸோ ஆக்சுவலி இன்ஸ்டியூட்டில் நாங்கள் யூஜி படிக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜில் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு என்து அப்படின்ற ஒரு குரூப் ஒன்று நாங்களே கிரியேட் பண்ணோம். ஸோ டு பி ஃப்ரேங்க், அந்த குரூப் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள வந்து விஷயங்களை, படிக்கிற விஷயங்களை, யார் நல்லா படிப்பாங்களோ ஒருத்தங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ அப்படி எங்களுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து என்ஜாய்மெண்ட்லேருந்து அந்த ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கரியரை வந்து நாங்கள் முழுக்க டெக்னிக்கலாகவும் இந்த என்துங்கிற குரூப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். அதுபோக எங்களுடைய ரியல் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கும் அந்த குரூப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த கிராஜுவேஷன் முடிஞ்ச பிறகு ஸோ எங்க எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இந்த என்துங்கிறது இங்கே இதோட ஸ்டாப் ஆகாமல் இது ஒரு டெக்னாலஜி கம்பெனியாக க்ரோ ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கிட்டத்தட்ட, இது நான் சொல்கிற விஷயங்கள் நடந்தது வந்து 2002 2006 அந்த பீரியடில் இருக்கும். அந்த 2006 முடிஞ்ச பிறகு இந்த என்து அப்படிங்கிற ஒரு குரூப்பை எப்படி Enthu Tech-ஆ நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கன்வெர்ட் பண்ணதான் Enthu Technology அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இதை நாங்கள் வந்து 2006 படித்து முடித்த பிறகு 2007 ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியை ஒரு சின்ன ஃபர்மாக வந்து ஈரோட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தட் இஸ் த பிகினிங் ஆஃப் Enthu Tech ஹிஸ்ட்ரியுடைய ஸ்டோரி. ஸோ அது பிறகு அந்த என்து குரூப் அப்படிங்கிறது, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வேறு டொமைனில் வேறு எக்ஸ்பர்டைஸ்க்காக நாங்கள் மல்டிப்புளாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம், வேறு டைரெக்ஷனில். ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் மறுபடியும் அந்த Enthu Tech-ஐ ரீஸ்டார்ட் பண்ண இயர் தான் 2015. அது நாங்கள் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த 2015 இந்த ஆர்கனைசேஷனை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இதுதான் Enthu Tech-க்குரிய இருக்கக்கூடிய பேஸ். சார், ஒரு கம்பெனியை ஜீரோல இருந்து பில்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க வந்து ஃபேஸ் பண்ணதுல பிக்கஸ்ட் சேலஞ்சஸ்னா அது என்ன சார்? ஓகே, ஸோ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணதா சொல்கிறீங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜீரோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜீரோலேருந்து யாருனாலையும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உந்து சக்தியாவோ ஏதாவது ஒரு மூலதனம் இருந்திருக்கும்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கம்பெனியை 2015 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு உந்து சக்தியா இருந்தது என்னுடைய ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் ஒரு விஷயத்த நான் பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு திறமைன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படின்னா நான் முழுக்க முழுக்க தமிழ் பற்றுள்ள ஒரு ஆள். ஸோ ஒரு தமிழ் வாத்தியார், தமிழ் ஐயா அவங்களுடைய வழி நடத்துதல்லையே நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டு வந்தவங்க. ஒரு அரசு பள்ளியில் எப்படி ஒரு தமிழ் ஐயாக்கள்லாம் எப்படி ஒரு ஒரு மாணவனை எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது. அதில் முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில், ஒருத்தரோட எப்படி கனெக்ட் பண்ணலாம், அவங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத. ஸோ அந்த வயசுலேருந்தே எனக்கு நிறைய பேச்சு போட்டிகள், மேடை பேச்சுகள், அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஈடுபாடு இருக்கு. அப்புறம் அந்த சூழ்நிலையும் எனக்கு அமைஞ்சுது. ஸோ இதுல இருந்து நான் எனக்கான ஒரு உந்து சக்தியா பார்த்துக்கிட்டது என்னன்னா, நாம ஒரு தனிப்பட்ட மனிதனா நிறைய பேர்த்து கூட கனெக்ட் பண்ண முடியும், நம்ம சொல்ற விஷயத்த அவங்கள ஏத்துக்க வைக்க முடியும். அப்போ ஒரு நல்ல விஷயத்த சொன்னா ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அது ஒரு உந்து சக்தியா இருந்துச்சு. இதுதான் என்னுடைய ஜீரோங்கிறத நான் ஜீரோன்னு சொல்லாம இது என்னுடைய பேஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கணும், ஒரு ஆண்டர்பிரனரா வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். ஸோ பலதரப்பட்ட இதுக்கு முன்னாடி, அதாவது 2015க்கு முன்னாடி டெக் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுல இருந்தும் நிறைய அனுபவங்கள் கத்துக்கிட்டோம். ஸோ நான் சொல்ல வர்றது எல்லாமே காம்பவுண்டிங்கா. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து காம்பவுண்டிங் எஃபர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த ஒரே நாள்ல யாருனாலையும் உருவாக்கவே முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். அது வந்து ஒரு வருஷத்துல நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 7ல இருந்து 8 வருஷம் அந்த விஷயங்கள் திருப்பி திருப்பி உங்களுக்குள்ள அக்குமுலேட் ஆகி அதுதான் உங்களுக்கு அந்த ஜீரோங்கிறது பதில அதுதான் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நான் அந்த ஆண்டர்பிரனரா உருவாகணுங்கிற முடிவு வந்த பிறகு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, நாங்க ஒர்க் பண்ண விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு தனியா இந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா கோயம்புத்தூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மெயின் பிளானோட இந்த கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ இதுல அந்த நேரத்துல சேலஞ்சஸ் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும்னா, பொதுவா என்ன நடந்திருக்குன்னா, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது முதலீடு அப்படிங்கிறது மூலதனமா தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க. ஈவன் இப்ப இருக்கிறவங்க கூட எனக்கு முதலீடு இருந்தா கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அப்போ என்ன முதலீடுன்னு நினைச்சேன்னா, இந்த கடந்த காலங்கள்ல நமக்கு கிடைத்த அனுபவங்கள் தான் நம்மளுடைய முதலீடு. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கலாம், அதுக்கு முதலீடு தேவை. ஆனா உங்களுக்குள்ளான ஒரு திறமையை நீங்க ஒருத்தருக்கு சொல்றதுனால அதுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நேச்சுரலா அதுவே ஒரு முதலீடா மாறுது. ஸோ இப்போ நான் சேலஞ்சா பார்த்த முதலீட்டை நான் கண்டிப்பா வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு என்னுடைய திறமை, இந்த கடந்த நாட்கள்ல உருவாகின ஒரு திறமை, நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம பொதுவான ஒரு நபர்களுக்கு ஒரு ட்ரைனரா, அதுதான் எங்களுடைய மூலதனமா நான் பாக்குறேன். அந்த சேலஞ்ச், அந்த முதலீடு அப்படிங்கிற சேலஞ்சை இந்த மூலதனம் மூலியமா நாங்க ஓவர் கம் பண்ணி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் இந்த ஹிஸ்டரி. சார், நீங்க சொன்ன விஷயம் வந்து அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மட்டும் இல்லாம டேலண்ட் அண்ட் பேஷன் நோக்கி எவ்வளவு தூரம் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு சார். தேங்க்யூ. என்டர்டெக் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு சக்சஸா க்ரோ ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன சார்? கண்டிப்பா வந்து டீம் ஒர்க் அப்படிங்கிறது தான் பிரைமரியா சொல்ல முடியும். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனுக்காக போட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது நம்ம நீ சொன்ன மாதிரி எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய திறமையும் அவங்களுடைய பேஷன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அடித்தளமாக ஆரம்பிச்சிருந்தாலும், இந்த ஆர்கனைசேஷனை ஒவ்வொரு 10 வருஷமும் எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்குரிய அதுக்கான ஒரு விஷன் கண்டிப்பாக டெரைவ் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கு ஆஸ் எ டீமாக, ஸோ நானும் என்னோட சேர்ந்த கோஃபவுண்டர்ஸும் சேர்ந்து இதற்கான ஒரு அடித்தளத்தை நாங்கள் பீரியாடிக்காக நம்ம ரிவ்யூ பண்ணி நாங்கள் ஸ்ட்ராங்காக அதை பேஸாக கிரியேட் பண்ணோம். ஸோ அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு பர்டிகுலர் வெர்டிக்கலாக பண்ணாமல் இதை வந்து மல்டிபிள் வெர்டிக்கலாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதை கொண்டு வந்தோம். ஸோ ஒன்னொன்று நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தில் ப்ளே பண்ணுற வரைக்கும் அந்த சிஸ்டம் ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு விஜே ஆகிறதுக்குரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா, இந்த கம்பெனியில் உங்களை அடுத்து விஜேவாக நான் ப்ரொமோட் பண்ணணும். இல்லை உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான விஷயங்களை பண்ணணும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா
இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயிஸையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் தான் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போ சேல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு தான் சேல்ஸ் கொடுப்போம். ஸோ டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க டெக்னிக்கல் கொடுப்போம். ஸோ அங்கே என்னதான் எடுக்கும்போது டெக்னிக்கலாக ஒருத்தருக்கு எடுத்துட்டு ஓவர் த பீரியட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அது இல்லை, அவருடைய ஸ்ட்ரென்த் சேல்ஸில் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்கள அந்த இடத்துல அலோகேட் பண்ணுவோம். ஸோ அப்படி இந்த டீம் எல்லாரையுமே வந்து அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்தில் ப்ளே பண்ணுறது தான் இந்த ஆர்கனைசேஷன் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஒரு ஸ்டெடியாகவும் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். எம்ப்ளாயிஸோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஆப்டான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அலோகேட் பண்ணுறது ஒரு பெரிய அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம் சார். சார், உங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் என்துடெக் டீமை வந்து எப்படி மோட்டிவேட் அண்ட் சப்போர்ட் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் முன்னே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து தமிழில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால நிறைய மேடை பேச்சுகள், நிறைய பேர்த்தோட வாழ்க்கை வரலாறு, நிறைய தலைவர்களை பற்றி படிக்க வாய்ப்புகள் கிடைச்சதுனால ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ல நான் முக்கியமாக வந்து 2 விஷயத்த நான் எம்பசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க தன்னுடைய சக மனிதர்களையும் அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கான உரிமைகளை சமமாக பிரித்து கொடுக்கணும். இது 2 தான் ஒரு முக்கியமான லீடர்ஷிப் ஸ்கில்லாக நான் வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் வித் ரெஸ்பெக்ட் டு த டீம், எங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற எல்லா சூழ்நிலையிலும் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிக மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் வித் பீப்புள். அதுதான் அந்த சிம்பிளாக சொல்லணும், பீயிங் வித் பீப்புள். ஸோ டீமில் வந்து 50 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, எப்பப்பெல்லாம் அவங்களோட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ, அவங்களோட ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போவீங்க, இல்லை அவங்களோட வந்து ஒரு செஷனை ஷேர் பண்ணி எடுப்பீங்க, அப்போ எல்லாமே அவங்க கூடவே இருக்கணும். அவங்களுக்கான ஆட்களாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ அதுவே வந்து அவங்கள நல்லபடியாக மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து என்னதான் என்னுடைய அனுபவமும் இந்த கம்பெனியுடைய ஒரு ஃபவுண்டர் டைரக்டராக இருந்தால் கூட அவங்க இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற எம்ப்ளாயி கூட போனால் கூட அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம அதை அவங்களோட மிங்கிள் ஆகி ஹம்பிளாக அவங்களோட என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது இது அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் சொன்ன 2 விஷயம், ஒன்று பீயிங் வித் பீப்புள், இன்னொன்று வந்து ட்ரீட்டிங் த பீப்புள் ஈக்குவலி. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லீடர்ஷிப்கான ஒரு குவாலிட்டி. நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சார். ஸோ என்துடெக் ஜேர்னியில் நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்னா நீங்கள் என்னென்னு ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஓகே, ஸோ என்துடெக் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஆஃபீஸாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பூட் ஸ்ட்ராப் கம்பெனிங்கிறதுனால நம்ம பிஸ்னஸ் இயர் ஆன் இயர் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வர அவுட்புட் எடுத்து செகண்ட் இயர் இன்புட்டாக கொடுக்குறோம். இப்படி க்ரோ பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ அப்போ இருந்த நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எம்ப்ளாயீஸுக்கு தேவையான ஒரு நல்ல ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு, அதாவது இப்போ நம்ம இருக்கிற ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் வியூவில் ஒரு பிரம்மாண்டமான ஆஃபீஸ் இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக வந்து நமக்கு மட்டுமே இல்லாமல் நம்மளை தேடி வர கிளைண்ட்ஸுக்குமே வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் பெஸ்டராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இப்படி ஒரு பில்டிங்கை அமைச்சது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் அது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ஸோ இது வந்து உடனே நடந்த ஒரு விஷயமும் கிடையாது. இதுக்காக நிறைய உழைப்புகளும் நிறைய தியாகங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கடந்து தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுளான ஆஃபீஸில் இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸ் இன்னமும் நிறைய பன்மடங்கு பெருசுப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய அடுத்த குறிக்கோளாக இருக்குது. சார், நீங்கள் சொன்னது உண்மைதான். ஏன்னா நானே வந்து பால்கனியில் நிற்கிறப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத பார்க்குறப்ப ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சார். சார், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து எந்த பொசிஷனில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்த கம்பெனியை வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு 3 பேர் கொண்ட எம்ப்ளாயியாக நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இன்னைக்கு இதனோட ஸ்ட்ரென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வேலை பார்க்குறோம். இனி ஒரு 5 வருஷத்தில் இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக ஒரு 1000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியாக உருவாகணுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு. ஸோ அதற்கான உழைப்பும் அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 1000 எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். சார், இவ்வளோ நேரம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டாக்காக போயிட்டோம். இப்போ வந்து ஒரு ஜாலியான ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் ஒன்று போயிடலாம். கண்டிப்பாக. எஸ் சார். டீ ஆர் காஃபி? டீ. மார்னிங் பர்சன் ஆர் நைட் அவுல்? மார்னிங். உங்களோட ஆல் டைம் கம்ஃபர்ட் ஃபுட்? இட்லி.
உங்களோட ரோல் மாடல் யார் சார்? அப்பா. ஓகே, ஒன் வேர்ட் அபவுட் என்து. எந்து. சார் ரொம்பவே நல்லா ஆன்சர் பண்ணீங்க ரேபிட் ஃபயருக்கு. அண்ட் அப்பா வந்து நீங்க ரோல் மாடலா சொன்னீங்க. ஏன்னா எல்லாருக்குமே அப்பா ரோல் மாடல் தான். இட்ஸ் a வெரி குட் திங் சார். நம்ம ஷோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ ஃபைனலி நீங்க எம்ப்ளாயீஸ் அண்ட் அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க சொல்ல வர மெசேஜ் என்ன சார்? ஸோ ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, நன்றி, நம்பிக்கை, இந்த 2 வார்த்தையில தான் என்னுடைய மெசேஜை நான் ஒரு க்ளோசிங் நோட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபார் ஆல் அவர் எம்ப்ளாயீஸ் அண்ட் அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ் யாராக இருந்தாலும். ஸோ ஏன் இந்த 2 வார்த்தையை சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நம்பிக்கையுள்ளவங்களாகவும் இருப்பீங்க. ஸோ உங்கள் மேலே ஒருத்தங்க செஞ்ச உதவி என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் மேலே ஒருத்தங்க வச்ச நம்பிக்கையும் நீங்கள் கெடுக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அதுலேருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக க்ரோ ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் இப்போ என்னுடைய இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அண்ட் ஸோ தேங்க்யூ ஜெயஸ்ரீ. அண்ட் ஸோ உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு விஜேக்கான ஒரு பர்ஃபெக்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஆதித் அண்ட் மார்க்காம் டீம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். அண்ட் அதுபோக இந்த சீரீஸில் என்னுடைய இம்பார்ட்டண்ட்டான அட்வைஸ் என்னென்னா, கோயிங் ஃபார்வர்ட் அடுத்தடுத்த டெக்னிக்கலான விஷயங்களை நம்ம ஆர்கனைசேஷனுக்கு, நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிரைமரி ஆடியன்ஸ்லாம் நம்ம கஸ்டமர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை மல்டிபிள் லாங்குவேஜஸில் நீங்கள் பாட்காஸ்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்போ என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்பட்டாலும் என்னை கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி அண்ட் வேல்யூபிள் இன்சைட் ஷேர் பண்ணதுக்கு. டு எவ்ரி ஒன் வாட்சிங், திஸ் இஸ் என்து டாக்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் ஜெயஸ்ரீ, சைனிங் ஆஃப். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.